நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராமா காப்பாத்தப்பா, இந்த முட்டி வலி ஏந்தா இப்படி கொல்லுதோ? அத்தை, அத்தை உங்களோட முட்டி வலிக்காக நான் ஆயுர்வேதத்துல ஒரு எண்ணெய் தயார் பண்ணிருக்கேன். நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் இதோ வந்துடுறேன். ஐயோ ஆண்டவா ராமா, அப்பா. அத்தை இது பாருங்க, உங்களோட முட்டி வலிக்காக தான் இந்த எண்ணெயை தயார் பண்ணிருக்கேன். இதை தேய்ச்சி விட்டது உங்க முட்டி வலி கண்டிப்பா குறைஞ்சிரும். நான் தேய்ச்சி விடுறேன். எனக்கு முட்டி வலின்னு இப்ப உன்கிட்ட வந்து யார் சொன்னாங்க? இப்பவும் என் கை கால் எல்லாம் நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு. இந்த எண்ணெய் கிண்ணெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை, புரிஞ்சுதா? அத்தை எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் முட்டி வலி வந்திருக்கு. நேத்து உங்க காலை பிடிச்சிட்டு இருந்தீங்க, இப்ப கூட நீங்க அழாதடா குட்டி பையன், அழாத சுமார் சுமார் சுமார். இந்த எண்ணெயில பாத்தீங்கன்னா நிறைய ஆயுர்வேத மூலிகைகள்லாம் சேர்த்திருக்கேன் அத்தை. மீனாட்சி நில்லு. சொல்லுங்க அத்தை. திருட்டுத்தனமா சொல்லாம கொள்ளாம எங்க கிளம்பிட்ட? அத்தை, பூசாரி கோவிலுக்கு போற மாதிரி உங்க மருமக நான் எப்பவும் கடைக்கு தானே அத்தை போவேன், வேற எங்க போவேன்? இப்ப விலைவாசி எல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு அத்தை, செலவெல்லாம் கூட ரொம்ப அதிகமாயிடுச்சுல்ல, அதனால நானும் கடைக்கு போய் அவருக்கு கொஞ்சம் உதவியா இருக்கலாம்னு போறேன். 2 மடங்கு நாங்க அதிகமா உழைக்கணும் அத்தை. அதான் கொஞ்ச நேரம் கடைக்கு போய் என் புருஷனுக்கு உதவி பண்ணலான்னு பாக்குறேன். வியாபாரம் நல்லபடியா நடக்கணும்ல அத்தை. கதை அடிக்கிறதுல ஒன்ன மிஞ்ச வேற ஆளே இல்ல. ஒரு விஷயத்த சொல்லு, குழந்தைய அங்க கூட்டிட்டு போய் கல்லால உட்கார வைக்க போறியா? இல்லையே. கடைக்கு வந்து போறவங்க எல்லாம் என் பேரனை பார்த்து கண்ணு வைப்பாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? குழந்தைய கூட அவனை என்கிட்ட கொடுத்துட்டு போ. அத்தை, உங்களுக்கு எதுக்கு அத்தை தேவையில்லாத இந்த சிரமம் எல்லாம்? இப்பெல்லாம் இவ ரொம்ப குறும்பு பண்றாரு. என்கிட்ட கூடன்னு சொல்றேன்ல. உங்களை இவ ரொம்ப தொந்தரவு பண்ணுவா அத்தை. அதான். இங்க பாரு மீனாட்சி, 4 குழந்தைகளை பெத்து வளர்த்த வேணாம். குழந்தைங்களை பாத்துக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும். முதல்ல இந்த துணியை எடு. எதுக்கு எப்பவும் போட்டு வச்சிருக்க? என்னடா கண்ணா? நில்லு மீனாட்சி. இவனோட கூட எதுக்கு கொண்டு போற? அதை இங்கேயே வச்சுட்டு போ. அதுல இருந்து ஏதாவது தேவைப்படும்ல. என்னடா செல்லம், நான் பேசுறதெல்லாம் உன் காதுல கேக்குதா இல்லையா? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, அந்த கூட எங்க வச்சுட்டு போன்னு. என்னடா வேணும்? ஏ செல்ல குட்டி, என்னடா தங்கம், நீ என்னோட ராஜகுமாரன் தானே? இந்த ஸ்வீட் பாக்ஸ் மட்டும் அத்தை கையில கிடைச்சது. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ்ல இருக்க ஸ்வீட் மாதிரி என்னையே பேக் பண்ணி எங்கேயாவது தூக்கி போட்டாலும் போட்டுருவாங்க. ஐயோ, நான் ஏன் தான் இப்படி கிறுக்குத்தனமா என்னோட தலையை கொண்டு போய் சிங்கத்தோட வாயில விட்டேனே தெரியலையே. என்ன பண்றது? என்னாச்சு மீனாட்சி? கடைக்கு போய் வியாபாரத்தை 2 மடங்கு அதிகமாக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்த. போ. நானும் போகதான் அத்தை போறேன். இதோ போயிட்டேன் பாருங்க. அத்தை, நான் ராத்திரி முழுக்க தூங்காம உங்களுக்காக இந்த மருந்தை தயார் பண்ணிருக்கேன். இதை தேய்ச்சிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ரிலாக்ஸா இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். தண்டனையா? தண்டனை கொடுக்கறதுல மத்த நம்பர் 1 தெரியுமா உனக்கு? அத்தை, மூலிகைகளை வச்சு செஞ்ச எண்ணெயை தேக்கி விடுறீங்க. ஆனா இந்த மூலிகைகளை வச்சு செஞ்ச எண்ணெயால வேற ஏதாவது ஆயிடுச்சுன்னா, இல்ல உங்களால நடக்க முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இங்க பாருங்க மீனாட்சி அக்கா, இந்த மூலிகை எண்ணெய ஒரு பெரிய டாக்டரோட புத்தகத்தை பார்த்து படிச்சு நல்லா தெரிஞ்சுதான் பண்ணிருக்கேன். இதால எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் இந்த விஷயத்துல என்ன முழுமையா நம்பலாம். அத்தைக்கு நான் எப்பவுமே தப்பான மெடிசன் தரவே மாட்டேன். அப்படியா? டாக்டர் புக்குன்னா சரியா தான் இருக்கும்ல? இங்கே பார் பிரீத்தி, நீ தேய்க்கணும்னு நினைக்கிற, அதனால நீ தேய்க்கிற. ஆனா கொஞ்சம் பொறுமையா தேய். ஏன்னா இது அத்தைக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச புடவாதான். இந்த புடவையை கட்டினாலே பாக்குறதுக்கு அத்தை அப்படியே மஞ்சள் நிறத்துல இருக்க மயில் மாதிரியே இருப்பாங்க, அழகா. ஏய், எந்த மயிலையாவது நீ மஞ்சள் நேரத்துல பாத்திருக்கியா? கொஞ்சம் மெதுவா தேய்ச்சு விடு.
அம்மா, எனக்கு 500 ரூபாய் கொடுங்க. ஏன் 500 ரூபாய் வச்சு நீ இப்ப என்ன பண்ண போற? என் போனை நான் ரீசார்ஜ் பண்ணிக்கணும். அது வந்து என்னன்னா நேத்து காலையில இருந்தே என்னால யார்கிட்டயும் பேச முடியல. அதனால 500 ரூபாய் கொடுங்கம்மா. உண்மையிலே இதுதான் நல்லா இருக்கு. இப்பெல்லாம் உன் போன் இப்படி அமைதியா இருக்கிறதா நல்லா இருக்கு. போய் கொஞ்சமாவது வீட்டு வேலையெல்லாம் செய்ய கத்துக்கோ. இந்த போன் என் கைக்கு கிடைக்காதது ஓ அதிர்ஷ்டம். இல்லைன்னா அதை நான் தூக்கி போட்டிருப்பேன். அத்தை, கொஞ்சமாவது பரவாயில்லையா? கொஞ்சம் இதமா நல்லா இருக்குமா? பிரீத்தி, நான் மோகன் கிட்ட அந்த துணிமணியை பத்தி எல்லாம் பேசினேன்ல, அந்த வேலை முடிஞ்சுதா இல்லையா? அவனுக்கு ஞாபகப்படுத்து. நான் சொன்ன மாதிரி செய்ய சொல்லு. அதான் எல்லாருக்கும் நல்லது. சரிங்க அத்தை. அத கொஞ்சம் நான் ஐயோ, ஏன் திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டா? என்னாச்சுடா கண்ணா உனக்கு? என்னாச்சு? அம்மா கிட்ட சொல்லு. என்னாச்சு உனக்கு? என்னாச்சு சொல்லு, அம்மா கிட்ட சொல்லு. மீனாட்சி, குழந்தைங்க பிறந்த உடனே பேச ஆரம்பிக்க மாட்டாங்கன்னு உனக்கு தெரியாதா? அவனை நல்லா கவனி, புரிஞ்சுக்கோ. இவனோட ஜட்டி ஈரமாயிடுச்சு பாரு. சீக்கிரம் மாத்து. ஐயோ, என்னடா குட்டி பையா இது? சரி 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 சரி. என்ன பண்றீங்க நீங்க? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, நானே எடுத்துக்கிறேன். பரவாயில்ல, நானே எடுத்து கொடுக்குறேன். பரவாயில்ல, நானே செஞ்சுக்கிறேன்க்கா. இருக்கட்டும் மீனாட்சி, அவனுக்கு நான் பெரியம்மா தானே, அவனுக்காக தான் இது கூட பண்ண முடியாதா என்ன? ஐயோ, நான் வசமா மாட்டினேன் இன்னைக்கு. என் பிள்ளையோட பெரியம்மாவுக்கு அவன் மேல இருக்க பாசம் இன்னைக்கு நான் எங்க கொண்டு போய் நிக்க வைக்க போதுன்னு தெரியலையே. ஏன் அந்த கூடைக்குள்ள தங்கத்தை ஒளிச்சு வச்சிருக்கே என்ன? பாருங்கக்கா, பரவாயில்ல, நானே எடுக்கிறேன். இந்தங்க அத்தை. சரி கொடு. அது வந்து சந்தியாக்கா, அது வந்து சவிதா சொன்னது எல்லாமே பொய். அதை நான் சீக்கிரத்துல நிரூபிக்கிறேன் அப்படின்னு என்னென்னமோ சொன்னீங்கல்ல, அதுக்கு ஆதாரத்தெல்லாம் சேகரிச்சிட்டீங்களாக்கா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அது வந்து சவிதா சொன்னது எல்லாமே பொய். அதை நான் சீக்கிரத்துல நிரூபிக்கிறேன் அப்படின்னு என்னென்னமோ சொன்னீங்கல்ல, அதுக்கு ஆதாரத்தெல்லாம் சேகரிச்சிட்டீங்களாக்கா? என்னாச்சுக்கா? ஏதோ பேச மாட்டேங்கிறீங்க, மௌனமா இருக்கீங்களே. ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க? இல்ல, அது வந்து நான் சும்மா தான் கேட்டேன். ஏன்னா இந்த விஷயத்தை பத்தி திலீப் கிட்ட பேசுற வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க ஆதாரத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. அத்தை, நான் சொன்னதுதான் உண்மைங்கிறதுக்காக எவ்வளவு பெரிய நஷ்டம் இல்ல? அது என்ன ஏதுன்னு எதுவும் கேட்காதீங்க. ஏன் திடீர்னு இவ்ளோ பேர் இங்க வந்து நிக்கிறாங்க? இவ்ளோ பெரிய நஷ்டம் வேற யாருக்குமே வரக்கூடாது. போங்க போங்க, நீங்களும் போய் பாருங்க. எதை பத்தி பேசுறாங்க? ஐயோ அத்தை, யார் வீட்லயும் ஏதோ திருட்டுத்தனம் நடந்திருக்கு போல இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். வாங்க போலாம். சரி சரி போதும்மா, வாங்க என்னன்னு பாத்துட்டு வந்துடலாம். அப்பா ஆண்டவா. வாடா கண்ணா வாடா. கொஞ்சம் வழி விடுங்க. வழிய விடுங்கப்பா. தலைங்க. அட கடவுளே, என்ன இது?
சூர்யா, எனக்கு ஏன் இப்படி ஆச்சு? எனக்கு எப்படின்னு புரியல சந்தியா. இல்ல எப்படி நடந்திருக்கும்? அம்மா இங்க பாருங்கம்மா, ஸ்வீட் எல்லாம் தரையில கொட்டிருக்கு. என் மானம், என் மரியாதை, என் உழைப்பு எல்லாமே எல்லாம் மண்ணோட மண் ஆயிடுச்சு. முதல் தடவை அந்த மாதிரி நடக்குது. முதல் தடவையா ஒரு ஆர்டரை வாங்கி நான் முடிக்காம விடுறேன். இந்த ஆர்டர் நல்லபடியா முடிப்பேங்கிற நம்பிக்கையில் டிஎஸ்பி சார் தான் எனக்கு கொடுத்தாரு. இப்ப என்ன பண்றதுன்னு புரியல. நான் என்ன பதில் சொல்ல போறேன்? அவர்கிட்ட என்ன சொல்ல போறேன்? எனக்கு என்னமோ இது திருட்டு பசங்களோட வேலைன்னு தோணுது. இவர் இவ்வளவு பெரிய கடை வச்சிருக்காருங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும்ல. திருட்டு பசங்க தான் இப்படி பண்ணிருப்பாங்க. இல்ல மீனாட்சி, பணம் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. திருட்டு பசங்களா இருந்திருந்தா பணத்தை எடுத்திருப்பாங்களா? இந்த வேலையை பண்ணதா யாருன்னு எனக்கு புரியல. ஸ்வீட்டுக்காக தான் வந்திருப்பாங்களோ? எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த திருட்டு பசங்க நல்லா சாப்பிடுவானுங்க போல இருக்கு. அதனாலதான் இங்க இருந்து ஸ்வீட் மட்டும் இல்ல, என்னென்ன எதையுமே விட்டு வைக்கல. நான் இங்க இருந்து ஒரு 7 ஸ்வீட் பாக்ஸ் தான் எடுத்துட்டு போனேன். ஆனா மத்த வேலையை பார்த்தது யாருன்னு தெரியலையே. ஒருவேளை என்னோட பேரு நடுவுல வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த 7 டப்பா ஸ்வீட்டை திருடினதுக்காக என்னோட மாமியார் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியலையே. ஐயோ, இல்ல, இதெல்லாம் திருட்டு பசங்க பண்ண வேலை கிடையாது. என்னன்னா, நேத்து ராத்திரி எலிங்க தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கணும். இதை நீங்களே பாருங்க. எலிங்க தான் எல்லாத்தையும் பாதி பாதியா கடிச்சு வச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்தா இது எலிங்க பண்ண வேலை மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனா சூர்யா, உன் கடையை நீ பூட்டிட்டு தானே வீட்டுக்கு வந்த? அப்படி இருக்கும்போது இத்தனை எலிங்க கடைக்குள்ள எப்படி வந்திருக்கும்? அதுவும் இல்லாம எலிங்க உள்ள வரதுக்கு வழி எதுவும் இல்லையே. இல்லம்மா, கடை மூடவே இல்லையே. கடை திறந்துல இருந்தது. நான் சிலிண்டர் வீட்டில் கொடுத்துட்டு திரும்பவும் நான் கடைக்கு வந்து பார்க்கும்போது ஷட்டர் பாதி திறந்து இருந்துச்சு. பூட்டவே இல்லைம்மா. சூர்யா, நேத்து நான் நம்ம வீட்டு பூஜை அறைக்குள்ள விளக்க அணைக்கலான்னு போனப்போ நீ கடைய ஒழுங்கா சாத்திட்டு வெளியே பூட்டிட்டு தானேப்பா வந்த? எப்பவும் போல ஒழுங்கா பூட்டி இருக்கான்னு பாத்துட்டு தானே வந்திருப்ப. ஒருவேளை நேத்து தெரியாம நீ பூட்டிட்டு வர மறந்துட்டியாப்பா? அத்தை, அத்தை, இவர் இந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவர் தினமும் பண்ற வேலை இது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்க முடியும். நேத்து ராத்திரி யாரோ வந்து ஷட்டரை திரும்பவும் திறந்திருக்கணும். நேத்து ராத்திரி யாரோ உள்ள வந்து திரும்பவும் ஷட்டரை மூடாம போயிருக்காங்க. இந்த வேலையை பண்ணது யாரு? அவங்க பண்ண இந்த வேலையால என் புள்ள சூர்யாவுக்கு எவ்வளவு ஆயிரம் நஷ்டம் ஆயிருக்கு. ஏன் இந்த மாதிரி என் புள்ளைய எதிரியா பாக்குறாங்கன்னு தெரியலையே.
கடவுளே, என்ன இது? நைட்டு வந்து யார் கடையை திறந்திருப்பாங்க? அம்மா, அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய ஆர்டருக்கு ஏற்பாடு செஞ்சாரு. அந்த பெரிய ஆர்டர் சம்பந்தப்பட்ட எல்லா ஸ்வீட்டுமே இப்படி ஆயிடுச்சு அம்மா. ஒரு சில ஆயிரம் நஷ்டம் இல்லம்மா, கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் நஷ்டமாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். இத பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். அவங்கள விட மாட்டேன். அம்மா, கடை சாவி எங்கம்மா? சூர்யா, சாவி என்னப்பா இது? உன்னோட கடை சாவி நீ எப்ப இங்க தானே வைப்ப? இங்க இருந்த சாவிய வேற யார் எடுத்திருப்பாங்கப்பா? அத்தை, இத வெளியாளுங்க வந்து பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணல. நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் யாரும் இந்த வேலையை பண்ணிருக்காங்க. அத்தை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அத்தை? இன்னைக்கு காலையில அவர் கடை சாவியை தேடும் போது அது தினமும் இருக்கிற இடத்துல இல்லல்ல. கஸ்தூரி வேற எங்க இருந்து தானே கொண்டு வந்து கொடுத்தா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தியாக்கா, என்ன கேட்டீங்கன்னா நீங்க நினைக்கிறது தப்புன்னு தான் சொல்லுவேன்க்கா. வெளியாளுங்க யாரதான் இந்த வேலையை பார்த்திருக்கணும். நம்ம வீட்டுல இருக்கவங்க ஏன்கா இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்ய போறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல மீனாட்சி, வெளியாளுங்களா இருந்தா வேற ஏதாவது திருடி இருப்பாங்க. ஆனா கடையில திருட்டு எதுவுமே நடக்கல. இருக்கிற ஸ்வீட்டுங்கெல்லாம் தான் தரமட்டமா இருக்கு. அது கூட ஷட்டர் ராஜா கருதியா சரியாம மூடாம போனதுனாலதான். வெளியாளுங்களா இருந்திருந்தாங்கன்னா ஷட்டர் ஒழுங்கா மூடாம போகணும்னு என்ன அவசியம் இருக்கு? இந்த வேலையை பண்ணது நிச்சயமா நம்ப வீட்டு ஆளுங்க தான். சந்தியா, நடந்தது பெரிய தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனா இதை பத்தி பேசிட்டு இருக்கிறதுக்கு இப்ப நேரம் இல்ல. சந்தியா, அம்மா, இந்த ஆர்டர் இழக்கிறதுக்கு நான் தயாரா இல்லம்மா. எனக்கு இன்னும் 3 மணி நேரம் இருக்கு. நான் ஒரு வேலை பண்றேன். உடனே மார்க்கெட்டுக்கு போய் தேவையான பொருளை வாங்கிட்டு வந்து திரும்பவும் ஸ்வீட் பண்ண போறேன். சோடியா கூட வா. என்னங்க, நீங்க போகும்போது இதெல்லாம் கிளீன் பண்றதுக்காக ஆளுங்களை சொல்லிட்டு போங்க. அவங்க எல்லாம் வந்தாதான் இதெல்லாம் சுத்தமா கிளீன் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேங்க. சரி சரி. ஆனா கடவுளே, என்ன இது? ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? அத்தை, வாங்க வீட்டுக்கு போலாம். சரிம்மா. உங்கள நேத்து ராத்திரி என் பிள்ளையோட கடைக்கு போனது யாரு? நீங்களே உங்க தப்ப ஒத்துக்கிட்டு தயவு செஞ்சு முன்னால வாங்க.
யாரும் இத ஒத்துக்க மாட்டீங்கல்ல? சரி போகட்டும். ஆனா இந்த விஷயத்தை நான் இப்படியே விட்டுடுவேன்னு யாரும் நினைக்க வேண்டாம். ஏற்கனவே எங்க வீட்டுல இவ்வளவு பெரிய டென்ஷன் ஓடிட்டு இருக்கு. இவன் என்னடானா சிரிச்சிட்டு இருக்கான். அது சரி. இந்த வேலையை பண்ணது யாரா இருந்தாலும் சரி, அவங்க அந்த கடவுள்கிட்ட எவ்வளவுதான் பிரார்த்தனை பண்ணாலும் அவங்கள நான் தண்டிக்காம விடவே மாட்டேன்.